பகிர்ந்து கொள்கிற செய்தி, இந்த ஜெபத்துக்கு பதில் வரணும். அதனால நம்ம ஜெபத்துக்கு பதில் வர அநேகம் ஜெபிக்கிறோம், பதிலே வரல. அதனால இன்னைக்கு உங்களோட பேசுற ஒரு தலைப்பு, உங்கள் ஜெபத்திற்கு பதில் வர அப்படின்னு தலைப்பு. பதில் வரணும் ஜெபத்துக்கு. எத்தனை முறை ஜெபம் பண்ணிக்கிறோம், பதிலே வரல. என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இவ்வளவு ஜெபம் பண்ணியாச்சு, போகுது பாருங்க. இதுக்கு எவ்வளவு ஜெபம் பண்ணிக்க தெரியுமா? திருத்தவே மாட்டுது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைகளை குறிச்சு. பேரண்ட்ஸ் கடனுக்காக ஜெபிக்கிற கடன் பிரச்சனை தீரவே மாட்டுது. அவர் தான் இன்னொரு கடனை தீர்த்து இன்னொரு கடனை வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வாங்கணும்னு முடிவெடுத்த பிறகு ஆண்டவர் அடுத்து சார்ஜ் சொல்றது, கருத்தனை கடனை அடுத்ததாக கருத்தனை சோத்தரிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சபை கைதை பெரிய ஆண்டவர் கடன் அடைச்சிட்டாரு. வாங்கின 2 லட்சத்துக்கு முன்னாடி 5 லட்சம் வாங்கிட்டு அடுத்த வாரம் கருத்துக்கள் வந்தாரு, வாசல் நிற்காதபடி சொல்லிக்கும்படி சபையா கேட்டுக்கொண்டு எனக்கு கேட்கும்போது ஜெபத்துக்கு பதில் வரல. அநேகருடைய கேள்வி, ஏன் என் ஜெபத்துக்கு ரொம்ப நாளா ஜெபிச்சிருக்கிறேன், நல்ல வேலைக்கு ஜெபிக்கிற வேலை கிடைக்க மாட்டேது, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற திருந்த மாட்டாங்கிறான், நல்ல பொருளாதாரத்தில் ஆசல் கொண்டு விரும்புற கிடைக்க மாட்டேன், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல எதிர்காலம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல படிப்பு, நல்ல எல்லாம் நல்லது 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 நல்லது. பைபிள் ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். தேவன் படத்துல நல்லது நல்லதுன்னா பழகிறீங்களா? ஆதியாகமத்தை பார்த்தீங்கன்னா இது நல்லது நல்லதுனாரு ஒன்னே ஒன்று தான் மனஸ்தாப்பட்டாரு. மனுஷன் உண்டாகிறதுக்கு அடிச்சுட்டாரு. இவனை போய் படிச்சுட்டனா அப்படிங்கிறவ மனஸ்தாப்பட்டாரு. ஏன்னா இந்த மனுஷனுக்குலாம் பாருங்க, உண்மையாலுமே நம்ம ஆண்டவர் ரொம்ப உண்மையதான் பொறுமை. இல்லைன்னா நம்ம செய்யற குடும்பத்துக்கு தப்புக்கு ஆடு விட்டு அடிக்கணும்னு நினைச்சிருந்தா என்ன எப்படி பண்ணிக்கீங்க? புளிய மரத்தில் எல்லாரும் இந்த ரோட்டில் முதல்ல புளிய மரத்துக்கு குடி தண்ணி அனுப்பலாம். முதல்ல இந்த முடியலாம் போனோம்னா புளிய மரம் சைடில் இருக்கும், அடிச்சு தகரத்தை தொங்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படின்னு பாருங்க, வேதாள மாதிரி தூக்கி இருந்திருப்போம். வேதாகமம் சொல்லுகிறது, ஜெபத்தை குறித்து பார்க்க வேண்டியது. அநேகருக்கு ஜெபத்துக்கு பதில் வரலங்கிற ஒரு குழப்பம் இருந்தாலும் வேதாகமம் அதுக்கு பதில் தருது. ரகசியம் தெரியுமா? உங்களுக்கு ரகசியம் தர, நீ தப்பா செஞ்சாலும் ரைட்டா செஞ்சாலும் ஜெபத்தை கேட்கிறார் ஆண்டவர். ஜெபத்தை கேட்கிறாரு, பதில் தரதான் பிரச்சனை. என்ன ஜெபம் பண்றான் ஆண்டவர்? அந்த வீட்டுக்கு பாருங்க, அவங்க 2 பேரும் குடியிருக்கிறான். அவனுக்கு அவ்வளவு வீடு தேவையானவர், நாங்கள் 4 பேர். எங்களுக்கு அந்த வீடை தான் அப்படியே தூக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நமக்கு நினைப்பு ஜெபத்தை ஆன கேட்கணும். உண்மையான ஒரு கேட்சன் எடுத்துங்க. உனக்கு உள்ளத்துல என்ன என்ன அவன் குடும்பம் அழைச்சிருக்கும் பாட்டு படிக்கலாம் கிடைக்க கஷ்டம். ஜெபத்துக்கு பதில் ஜெபத்துக்கு பதில் வரல, பதில் வரல புலம்புற கிறிஸ்தவனை கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்க போனா ஜெபம் கொண்டாடி புடிச்சுடா, நீ ஜெபிச்சு 5 சொல்லு ஒரு பதில் வரல, வேலைக்கு பார்த்துக்கிறான். இந்த அம்மா சொல்லுது, நீ முட்டி போட்டு அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணியே, உனக்கு பதில் வந்துச்சா? சர்ச்சில் வர நீ பாடிற ஆடிற என்ன கேட்கறாங்களா இல்லையா? தலையாட்டத்தை பார்த்தா இப்படிதான் இருக்கும் போல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். சரி, ஆனா பிசாசோட ஜெபத்தை கேட்கிறாரு, உன் ஜெபத்தை கேட்கல. ஆச்சரியமா இருக்குது. ஆண்டவரே நாங்கள் பள்ளிக்கு போகவா அப்படின்னு கேட்குது. என்ன சொன்னார் ஆண்டவர்? போங்கனாரா? அதோட ஜெபத்தை கேட்டு பள்ளிக்குள்ள அனுப்பிட்டாரு. உன் ஜெபத்தை கேட்டு பரலோகத்தில் அனுப்புற அப்ப பிசாசோட ஜபத்துக்கு பதில் வராத காரணம் என்ன அப்படிங்கிறது நான் பேச ஒரு காரணம் பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகத்துல சாலமோன் எழுதின நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமொழிகள் 15:8. யாருடைய ஜெபம் அவருக்கு பிரியம்னா செம்மையானவர்களின் ஜெபம்
செமையா இருக்கும். அப்படி இல்லையா இவர் நீங்க ஆளு ட்ரெஸ் சொல்றான், யோ செமையா இருக்கிறாங்க அப்படின்னு. அது இல்லை நான் சொல்றது புரியுதா? நம்மளால அப்படியே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னா செமையா இருக்குல்ல அப்படிமா. அந்த சமையல்ல மறுபடியும் அங்க போயிடாத, உன்னை இழுத்துட்டு வராங்க. புரியுதா? செம்மையானவர்கள் அப்படின்னா ஒழுக்கமானவர்கள், நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள், ஒழுக்கமா. இப்ப நாங்க ஜபம் கேட்க பதில் வரல. மூணுல ஏதோ ஒன்று இருக்கிறோமா? ஃபர்ஸ்டே போல்ட் ஆக்கிங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் போயிடுச்சு. நான் அவ்வளவு நேர்மையானவன் அல்ல, கொஞ்சம். நான் அவ்வளவு உண்மையானவன் அல்ல, நான் கொஞ்சம். சொல்றமா இல்லையா? நான் முழுவதும் உண்மையானவனா, நேர்மையானவனாக, செம்மையானவனா இருக்குன்னு சொல்லி கை தூக்க முடியுமா? இத்தனை வருஷம் சர்ச் பண்ண பிரயோஜனமே இல்லையா? ஒரு ஆத்மாவது நான் செம்மையா இருக்கிறேன் அப்படி தூக்குன்னு பார்த்தா ஒரு ஆத்மா கூட செய்யல, ஒரு மனுஷன் கூட. அதுதான் நம்ம ஜபத்துக்கு. அப்போ வேறு சொல்றது செம்மையானவர்களின் ஜபம் அவருக்கு பிரியம்னா ஒழுக்கமானவர்கள். ஒழுக்கம் தெரியுமா? கமிட்மெண்ட். அவன் ஒரு பேர் சொன்னா கரெக்டா இருப்பான். 5 மணிக்கு வர 5 மணிக்கு வந்துருவான். 4 மணிக்கு போன் பண்ணணும், 1 மணிக்கு ஆர்டர் பண்ணுவான். 8 மணிக்கு வேலைக்கு 8 மணிக்கு வந்துருவான். ஒழுக்கம், உண்மை. தேவனுக்கு மனுஷன் பார்க்கிறாங்க. சில பேர் சினிமா தேட்டர் நிற்கிறாங்க, நினைச்சுக்கிறாங்க தெரியாது. நேற்று சினிமாக்கு ஒரு ஆள் நிற்குது. சினிமா போய் வரலன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆளுக்கு தெரியும். படம் துடிக்குது, ஆட்டு வேகமா துடிக்குது. நம்ம சினிமா போது எங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு உன்னோட இல்லையா? நான் தான் உங்களுக்கு ஜாம் பண்ணிட்டே இருக்கேன். எங்க போறேன் எங்க போறேன்னு, யாரா எங்க போறீங்கன்னு நினைச்சுக்கிறீங்க. ஒண்ணுமே ஃபாஸ்ட் போகணும், ஃபாஸ்ட் அங்கே பிஸ்னஸ்மா போகலாம் தான் பிளான் பண்ணேன். போகிறேன். எதுக்கு ஃபாஸ்ட்டுக்கு எப்படி தெரிஞ்சது தெரியல அப்படின்னு. இன்னொன்று, நான் போயிட்டு வரும்போது பார்த்துருப்பாரு ஒரு டேக்கி வாசல்ல, இல்லை டிக்கெட்டை கீழே போடும்போது பார்த்துருப்பாரு. ஏன் சொன்ன அவர் கேவலப்படுத்திட்டு போல, அவர் வெளியே பிடிச்சு போயிருக்கார். அங்கே போய் செத்து போயிட்டீங்கன்னா எவனை பார்த்துப்பாங்க? கேரளா வருவார் அவரு? விபச்சார கொடுத்து வருவார் அவரு? தெய்வ பயம் இல்லை. நினைச்சுக்கிறீங்க ஒண்ணுமே. நீ பொய் பேசும்போது உன் தேவன் அறிவில் இருக்கிறாரு. நீ மறுதளிக்கிற போது, ஏமாத்தும் போது நீ செம்மையான இல்லாதபடி தேவனுக்கு மாறுபட்டு துன்மார்க்கமா இருக்கிற. அதை துன்மார்க்கம் வழி. துன்மார்க்கம் யாரு? தேவன் இல்லை என்று மதிகள் இந்த உலகத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவனை துன்மார்க்கம். தேவன் இருக்கிறான், நீ பயந்து நடப்ப. பயந்து நடக்காத அத்தனை பேர் துன்மார்க்கம். தெரியுமா உனக்கு? உன்னோட ஜெபம் செய்யாதாமா பரலோகத்துக்கு? அப்போ உண்மை கிறிஸ்தவம் என்பது பாரமான ஆலயத்துக்கு போய் பைபிளுக்கு போய் ஒரு என்ட்ரி போட்டு வரதல்ல. போய் நான் அப்படி என்ட்ரி போட்டு வந்துடுறேன் சொல்லுவேன். காலேஜில் பசங்க நம்ம தலை காட்டு வந்துடுறேன். சர்ச் அப்படி அல்ல. சர்ச்சுக்கு எதிர்த்து வர நீ பரிசுத்தமாக நீதி நிறைவேற்றுவது, ஒழுங்கினத்தை விட்டு ஒழுக்கமாவது, உன்னை சீர்படுத்துறது, பற்ற சரியாக்கி கொடுக்கிறது சபை. உன் குறையை கொடுத்து அடிச்சு நொறுக்கி சரியா தேவனுக்கு அடைச்சு கொடுக்கறது தான் எங்களுடைய பணிகள். சும்மா அப்படியே சந்தனத்தை பூசுறதில்ல. வந்தன் வாங்க வாங்க அப்படி உடம்பு ஊர் தயத்தை பூசி உன்னை தொழில் அனுபவம் செய்கிறியே. நீ அசிங்கத்தில் விழுந்தாலும் கழுவி நிறுத்த வேண்டியது எங்க வேலை. அசிங்கம் சொல்லி நீ விடும்போது தூக்க மாட்டோம். உன்னை விஷயம் தெரியுமா உங்களுக்கு? உங்களை தப்புன்னு தெரிஞ்சு நீ உன்னே காம்ப்ரமைஸ், உன்னையே சரிவிடுகிறீல்ல, தேவன் அது தெரியுமா? தன்னுடைய குற்றத்தை மூடுகிறவன், தன் பாவத்தை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? வாழ்க்கை சரியா இருக்காது.
அவன் வாழ்க்கை நாரி நாசமாயிடும். சரி, இப்போ நான் ஜெபம் எதுக்காக பண்றோம்? நம்ம ஜெபம் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. எதுக்காக ஜெபிக்கணும்? நல்ல அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும், நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கை, ஒரு ராயத்தியான வேலை. அப்படியே போனா வந்த ஜம்முன்னு அப்படிதான் விரும்புவோம். போய் அப்படியே போனோம்னா திரும்பத்துக்கு நெஞ்சல வைக்கணும், அப்படியே சுமந்து போன வேலையை நம்ம கேட்போம். கொஞ்சம் லதமான வேலையை கேட்போம். அப்படிதானே? பாரம் இல்லாத, கஷ்டம் இல்லாத வேலை, கஷ்டம் இல்லாத சூழ்நிலை, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, அதான் விரும்புறோம். யாராவது கர்த்தாவே கஷ்டத்தை அனுப்பும்படியாக நமக்கு ஜெபிக்கிறேன். அப்படியே ஜெபிக்கணும். யாராவது வியாதி அனுப்பும்படி கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஜெபிக்கணும். வியாதி போகணும்னு ஜெபம் பண்ணுவோம், வியாதி மாற்றிடுவோம். அப்ப என்னன்னா, நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நம்ம சமாதானமா நிம்மதியான வாழ்க்கை வாழவும், வியாதி இல்லாம வாழ்க்கவும், நம்ம ஒரு குறிப்பிட்ட இருக்கிற எதிர்காலம் ஆசீர்வாதமா ஐஸ்வர்யமா மேன்மையா இருக்கிறது ஜெபமே. அதுதான் ஜெபம் பண்றோமா? இல்ல நான் காசுமா போகும் படிச்சு வண்டியில போகும்போது ஏற்றுநாய்க்கு சாகுபடி ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபம் இருக்கலாம். இங்கிருந்து பத்திரமா போகும்போது சொல்லுவான், அந்த பிறகு நீ பார்த்துக்கங்க, பாதுகாத்து உள்ள உள்ள கையில வச்சு அப்படியே தாண்டி நீ செஞ்ச குழந்தை தாண்டி எட்டி உதவிக்கும் போல தெரியவருக்கு. ஆனா நம்ம சொல்றது உள்ளங்கள் வச்சு அப்படியே வச்சு தாண்டிட்டு போங்க ஆண்டவரன். உங்க சிரிப்பதில் ஜெபிக்கும் செஞ்சு நீ செஞ்சு தப்பெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணி பாரு, உனக்கு சிரிப்பு தப்பு அந்த உணர்வை வரணும். எப்போ தப்பை உணர்வு வராம உணர்வு தப்ப உணர்வு வரலையோ பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்கள் பாவத்தை குறித்து செய்வாரு, சாகடிச்சிருவார், விடமாட்டாரு. உனக்கு தப்பு தப்பு தப்பு, ஆனா தப்ப நீ உள்ள வச்சிருக்காம மன்னிப்பு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கப்படுவான். இன்னைக்கு நம்மளுடைய பாவம் நினைக்கிறோம், பாவம் நம்மளுக்கு பாவத்தோட தேவன் சேர முடியாது, பாவத்தோட தேவன் சொந்த வர முடியாது. எதுக்கு? பரலோகத்துக்கு. அப்போ பரிசுத்தமாக இருக்கு வழியில தந்திருக்காரு. நீ பாவியை திரிய வேண்டிய அவசியம் இல்லை, குற்றவரையை திரிய வேண்டிய அவசியம் இல்லை, தப்பா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு? ஆபத்து வந்துச்சுன்னா எச்சரிப்பாங்களா? சபையில ரெட் அலர்ட் நான் தான் எச்சரிச்சிட்டே இருக்கேன். இதை உனக்கு ஆபத்து வரும்போது தப்பின்னு போன ஒரு புதன்கிழமை, ஆமா போன புதன்கிழமை தான், புதன்கிழமை நாம இல்லை, எனக்கு பயங்கர விதத்தில் பாரு ஓன அழுது ஜெபிக்கணும் போல. வந்து பார்த்தா புதன்கிழமை உட்காந்துருக்குறாங்க ஆளு. அடக்கிற என்னால அவங்க கூட நல்லா பேசணும்னு முடியல. ஜெபிக்க ஆரம்பிச்சுன்னு என்னால் கண்ட்ரோல பண்ண அழுகாச்சு வந்துட்டு இருக்கு. அழுதுச்சே இருக்கேன். அவங்கள இருக்கிறாங்க பார்க்குறாங்க, அழுகாச்சு வரல. ஏதோ சபையில் இருக்கிற மக்களுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது, இல்லை நான் சந்திக்கிற மக்களுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது, யாருக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. ஒரு மனசுல அழுகிறேன். அழுது அப்படின்னு ஜெபம் வீட்டுக்கு போயிட்டேன். மனைவி வைக்கிற ஏன் முகம் சரியில்லை, ஒரு மாதிரியா இருக்கு தெரியல, இருந்ததுல ஒரு பாரம். எனக்கு ஏதோ நடக்க போகுது, யாருக்கோ இன்னும் நடக்க போகுது எனக்கு தெரியும். இரவெல்லாம் உட்காந்து ஜெபிச்சு காப்பாத்துங்க, எனக்கு சமாதானம் கொடுங்க ஆண்டவரே, ஏன் இப்படி நான் பாரமா இருக்காங்க, என்ன பிரச்சனை வெளிப்படுத்துங்க சொல்லி ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை விடுதலை கொடுங்க ஜெபம் பண்ணி படுகிறேன். எனக்கு சமாதானம் அப்ப நினைச்சேன் அந்த பிரச்சனை ஆண்டவரே. ஒரு மூணாவது மனுஷன் உங்ககிட்ட காணிக்க வாங்கி சாப்பிட்றேன்னே ஜெபிக்கலாம் நீங்க நினைச்சாலும் சரி, நான் ஜெபிக்கிறேன்னு உனக்கா ரத்த சிந்தி உனக்கா சிவில் அடிக்கப்பட்ட இயேசு எவ்வளோ துடிச்சிருப்பார். இந்த பிள்ளைக்கு ஆபத்துல போகுது, இந்த மகனுக்கு ஆபத்துல போகுது, இப்படி இந்த பிரச்சனை வரும்போது அவர் துடிச்சிருப்பாரு இல்லையா? ஆனா அதை குறித்து ஒரு கவலையும் இல்லாம நீ துணிகரமா வாழ்றிய. வேதம் சொல்லி செம்மையான நிச்சயம் நம்ம செம்மையானவர்களாக, ஒழுக்கமானவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, நேர்மையுள்ள இருக்கணுமா? அந்த ஒழுக்கம் உள்ளவங்க, நேர்மையானவங்க, உண்மையுள்ளவங்க ஆக்கிற இடம் தான் சபை, இந்த சபை. அதனால சபையில கண்டிப்பா திட்டு இருக்கு, கோபமா திட்டுவேன். கஷ்டமா இருந்தா அதுக்கு புரியும். இந்த சபையில இப்படிதான் திட்டுவேன், என் பிள்ளை நான் அடிப்பேன்,
என் பிள்ளையா நீ இருக்கலாம் படித்த நீ ஆசைப்பட்டு அர்த்தம் வைக்கலாம். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. யாரை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா வேதாகம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. என்ன எங்க பாச திட்டி என்னை ஒழுங்குபடுத்துறங்காட்டி நான் இங்கே நிற்கிறேன். தவறு செய்யாத மனிதனே கிடையாது. அந்த தவறை திருத்தி கொண்டுதான் மனிதன். அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு எதுக்கு போறோம்னா, பாஸ்டர் கோவிச்சுக்குவாரு அப்படின்னு வந்தீங்கன்னா உனக்கு ஆசிரியர் கிடைக்காது. உன் தேவைக்கு மட்டும் நீ ஆண்டவரை தேடினா பிற்காலங்களிலே உலகம் ரவுண்டு அப்படியே மறுபடியும் அதே லாக் ஆயிடும். இப்ப என்ன செய்யணும்? உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். செம்மையானவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, நேர்மையானவர்களாக. யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு காது கேட்கல? சத்தமா சொல்லுங்க. கடவுளுக்கு. அப்ப பக்கால் பண்ணிக்கு பொய்யா இருக்கலாமா? சொல்லுங்க, புரியுதா? கடவுளுக்கு மட்டுமல்ல, இந்த சமுதாயத்துக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக, செம்மையானவர்களாக, நீதியுள்ளவர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்குதான் வேதம் சொல்கிறது. அதுக்காக ஆண்டவர் வந்தார். நம்மளை ஒழுக்கமான ஆற்றத்தை ஆண்டு வந்தார். அந்த ஒழுக்கமா அவன் தான் உன்னை நம்பி சிறுவினை பலியை ஒப்பு கொடுத்தாரு. நீ அப்படி ஒழுக்கமா ஆகலன்னா அவரை நீரா சிறுவில் அறையிற. எபிரேயர் 6 அதிகாரம் என்ன சொல்லுது? 2ஆம் வசனம் வாசிங்க டக்குனு. எபிரேயர் 6:2. உபதேசங்களை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய 3ஆம் வசனம். தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். தேவனுடைய நல் வார்த்தையையும் 5வது வசனம். தேவனுடைய நல் வார்த்தையையும் இருவரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தோம். மறுதலைத்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து. யார் சிலுவையில் அறையலாமா? நீ தேவனோட தொடர்பு இல்லாம, தேவனுடைய ஐக்கியம் பெறாம, உன் ஜெப வாழ்க்கை பரிசுத்தமான தேவனோட இல்லை அப்படின்னா சிலுவையிலே நீதான் அறைய. அவமானப்படுத்துகிறபடியால் பத்தியா மனம் திரும்புதல் கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். உன்னை மறுபடியும் திருத்தவே முடியாதுங்கிற. பிசாசை திருத்த முடியுமா? பிள்ளையா மாறிங்க. உன் ஜெப வாழ்க்கை உன்னை விட்டு தடப்படுது, உன் பரிசுத்த வாழ்க்கை தடப்படுது, தேவனுடைய ஐக்கியம் தடப்படுது, தேவனுடைய நெருங்கி போக முடியல. நீ தேவனுக்கு போனா சிறுவில் ஆகிறாங்க. இன்னும் கிறிஸ்தவ இல்லை, ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, கணவன் மனைவி ஜெபம் இல்லை, பிள்ளைகள் ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் வீட்டுக்குள்ள உள்ளிக்கான கூட மாசமான ஜெபம் நடத்துறதுல எந்த காரியங்களை எவ்வளவு சொல்ல காது வாங்கிக்கிறதுல காரணம் என்ன? வாழ்க்கை யாரோட இருக்குது? உலகத்தோட நண்பர்களோடு, உலகத்தின் காரியங்களோடு, உலகத்தின் மனசோட ஐக்கியம் உண்டு. ஆனா தேவனோட ஐக்கியம் இல்லை. அதனால ஆண்டவரை நீ மறுதளிக்கிற, அவர் நீத சிலுவையில் அறையிற. அப்ப நீ செம்மையானா? யாரெல்லாம் ஆண்டோட ஜெபிக்க விரும்பலையோ அவங்கள ஆல்ரெடி பிசாசோட பிக்ஸ் ஆயிட்டாங்க அர்த்தம். நான் ஜெபமே இல்லை குடும்ப வீட்டுல, அப்படி பிசாசு இருக்குன்னு அர்த்தம். வீட்டுல பிசாசு வந்தாச்சுன்னா, ஏன்னா வெளிச்சத்தை இருளானது நீ ஜெபம் எடுத்த பிசாசு உள்ள வராது. உன் வீட்டுக்குள்ள செய்வன மாந்திரிகம், அசுத்தாவி, வியாதி, பிரச்சனை, போராட்டம், கவலை, தரித்திரம், வறுமை, சஞ்சலம், நிம்மதியாத்தனம் வருதுன்னு சொன்னா எங்கேயோ ஓட்ட விழுந்துருச்சுன்னா ஓட்ட அப்படி உள்ள விழுந்தாங்க. ஆகிய செம்மையானவர்களான ஜெபம் அவருக்கு புரியுனா வாழ்க்கை செம்மையானதா இருக்கும். உன்னை ஒருத்தர் குறை சொல்றதுக்கு ஆடுக்கூடாது. உனக்கு குறை சொல்றாங்கன்னா நீ கிறிஸ்துக்குள்ள இல்லைன்னு தெரியுமா? உனக்கு பரிசுத்த ஆவியானவர் போது கேட்டு சொல்லுது, என்ன கனப்படுத்தல, உன் உறவு உன்னை கனப்படுத்தலன்னா, உன் சொந்தக்காரன் சாட்சி குடிக்கலன்னா நீ கிறிஸ்தவன் அல்ல. உன்னை மனதில் இருக்கக்கூடிய காரியங்கள் உண்டாது. உன்னை குறித்து நல்ல வாக்கு சொல்லல அப்படின்னு சொன்னா நீ அயோக்கியனா இருந்து மனம் திரும்பி நல்லவனா மாறிடலாம். உன்னை குறித்து அவங்க சாட்சி கொடுக்கணும். யாரு ஃபர்ஸ்ட் யாரு நினைக்கிறீங்க? உன்னோட கூட பிறந்தவங்க, உறவுகள், நண்பர்கள், உன்னுடைய சொந்தக்கார வட்டாரங்களுக்கு சாட்சி கொடுக்கணும் நல்லவன். அப்படி சாட்சி கொடுக்கலன்னு சொன்னீங்க அயோக்கியா. தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லல, வேறு பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைந்து உலகம் முழுவதும்
சாட்சியா இருப்பாங்க. அவங்க தேவனுடைய பிள்ளைகள், அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க. யாரும் நமக்கு சொல்றாங்களா? நான் பெருமைக்கு சொல்லல. ஆவியான நான் எடுத்த வசந்த மாத்திரை கொண்டு வர நீங்க சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் பண்ணிருந்தேன். கல்யாணம் பண்ணும்போது என் மனைவிக்கு குடும்பத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. கல்யாணமான மனைவி கூப்பிட்டு என் உறவுகளுக்கு தான் பசு உறவுக்குன்னா விட்டு போட்டு வந்து என்னை பற்றி அவங்க சொல்லிட்டு நான் குடியிருந்த பகுதிக்கு போனேன். குடியிருந்த போய் சாட்சிடுமா சின்ன வாங்க பார்த்துப்பாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்கல்ல இவன் எப்படி இருந்தானு. அங்கே கொண்டு போய் மனைவி விட்டேன். நல்லவனா கெட்டவனான்னு இல்லை, அவள் என்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம அப்படி கூட்டு போவோமா? சாட்சி சொல்லுவோமா? எப்படி சாட்சி சொல்லுவாங்க பார்ப்போமா? எப்படி சொல்லுவாங்க? நல்லா சொல்லுவாங்களா? உங்களுக்கு நல்ல சாட்சி இருக்கணும். அப்படி நல்ல சாட்சி சொன்னாலே பரிசுத்தாகி நினைச்சாரு. யாராவது ஏமாத்துக்காரியா பிராடு அப்படின்னு நம்ம சொல்றாங்கன்னா நீ கிறிஸ்துவ உண்மையை செய்யல, மறிக்கல, பாவத்தில் இருக்கிற நீ கிறிஸ்தவனாக நடிச்சிருக்கிற. நீ கிறிஸ்தவனும் அல்ல, கிறிஸ்தவனும் அல்ல, நீ செம்மையான நல்ல. ஆனால் உன் ஜெபம் செய்யாது. ஆண்டவருக்கு பிரியம். சில பேருக்கு நம்ம பிரியம் இல்லாமல் ஆனால் சொல்றதை செய்வோம். கேட்பமா இல்லையா? ஆனால் பிரியம் இருந்துச்சுன்னா நான் சொல்லு அப்படியா கேட்போம். பிரியம் நான் சொல்லு ரெண்டு கேட்குறாங்க. இப்போ ஆண்டு ஜெபத்தை கேட்குறாரு. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? யாரோட ஜெபம் பிரியுமாமா? அப்ப எல்லாத்துக்கும் ஜெபத்தவரு பாவிகள் ஜெபத்தையும் கேட்கிறாரு, அழிவுகள் ஜெபத்துக்கு நல்லவங்க எல்லா ஜெபத்தையும் கேட்கிறாரு. ஆனா எந்த ஜெபம் அவருக்கு பிரியம்? அப்புறம் சமயங்கள் இருக்கிறோமா? வீட்டில் ஜெபம் இல்லைனாவே சீரியல் ஓடுது, சினிமா ஓடுது, நாடகம் ஓடுது. கிறிஸ்தவ வீட்டில் அது டைம் பாஸ் பண்ணுறது, அது அர்த்தம் பண்ணுறது, அது வேறு பிரகாரம் தப்பாரைக்கணும் நிறைய பேர் போஸ்டர். ஆனால் அதுக்கு கவனம் செலுத்தடி வேலை வாசிக்க மாட்டாங்க. அப்ப நீ சொல்ல செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியம். யாருடைய ஜெபம் அறிவிப்பாங்க? வேதத்தை விளக்குடைய ஜெபம். நீ வேதம் வாசிக்காம பைபிள் வாசிக்காம நீ என்ன ஜெபம்னாலும் ஜெபம். இப்ப எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறேன்னு சொன்னா ஹார்ட் பீட் விட அதிகமாகும். என்ன ஜெபம்? நீங்க இப்ப நீங்க ஜெபம் பண்ணீங்க, பாஸ்ட் நான் கைதுக்கு சொல்லக்கூடாது, பாஸ்ட் நான் கைதுக்கு சொல்லக்கூடாது, வருமா இல்லையா? தப்பு செய்ய பயந்துக்க மாட்டான். நீ வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்தேன். நம்முடைய பிள்ளைகள் ஆண்ட கைவிட காரணம் தெரியுமா? வேதம் வாசிக்காத காரணம். வேதம் வாசித்தா நம்ம பிள்ளைங்களை அக்கறை வச்சிருப்பாரு. உன் பிள்ளை எங்க போகுது, பிள்ளை எங்க போகுது, பையன் எங்க போறான், உன் குடும்பம் எங்க போகுது, எங்க போகுது. அப்ப பிள்ளைகள் எதிர்காலம் ஐயோ ஆபத்து, அப்படி அவங்க பிள்ளையா மறந்தே போச்சு. ஏன்னா வேதத்தை நீ வாசிக்கணும். நீ வேதத்தை மறந்தாய், ஆகிய நான் உன் பிள்ளைகளை. நீங்க நம்முடைய பிள்ளைகளா குடும்பங்கள் சின்னாபிரமாய் பிள்ளைகள் வளர்ச்சியில் ஆவிக்குரிய வளர்க்கல பிள்ளைகள் கீழ்ப்படியாம கெட்டு போன காரணம் பெற்றோர்களே காரணம். வயல் வாசிக்கிறது 24 hours செல்ல காரணம். இவ்வளவு நாசமா போன நிர்மாணமா போன உனக்கு என்ன அக்கறை? நீ திங்கோடு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். உன் பிள்ளைகளுக்கு அக்கறை இல்லை. எத்தனை பேருக்கு குழந்தைகள் இல்லை? கர்த்தர் உனக்கு குழந்தைகளை கொடுத்திருக்கிறாரு. எது கொடுத்தாரு? நம்பி கொடுத்திருக்கிறாரு. உன் பிள்ளை ஏற்ற நேரத்தில் எனக்குன்னு வளர்த்துன்னு சொல்லி பேர் வைக்கும் போது என்ன பொருத்தம் பண்ண ஆண்டவருக்கா வளர்த்துருவேன், ஏற்ற காலத்தில் ரட்சிப்பை சொல்லி கொடுத்துருவேன். உன் சாட்சி எங்கே? பேர் எப்படி சொன்னோம்? குழந்தை ஆளுங்க வளர்த்துருவியா? அப்ப ஆமா, எங்க வளர்த்துருக்கிறேன்? வயசாச்சு நான் சொல்லல, இனி பசுத்தை பெறல, சபையில பொறுப்புல இல்ல. காரணம் என்ன? ஒழுங்கீனம். செம்மையானவர்கள் அல்ல, நேர்மையானவர்கள் அல்ல, உண்மையானவர்கள். தேவனுடைய சமூகத்தில் வாக்கு போன நீ மறுதலிக்கிறவனா இருக்கிற பேர் இருப்பாரு. இருக்கிறமா இருக்கிறோமோ? பிள்ளை ஏற்ற நேரத்தில்
ஆண்டவர் அழைச்சிட்டாங்களா, ஜெபிக்கிறாங்களா, பைபிள் வாசிக்கிறாங்களா, தேவனுக்குள்ள இருக்கிறாங்களா? கவனி. எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டு கூடாது, பிள்ளைகளை விட்டு போட்டு ஓடக்கூடாது. பிள்ளைகளுக்கு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கும். பசங்க போறாங்க, பிள்ளைங்க போறாங்க, பிள்ளைங்க சந்தோஷமா இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா, தூங்கினாங்களா, ஏன் அதை குறிச்சு கவலை. எனக்கு என் பிள்ளை, என் பொண்டாட்டி, என் பிள்ளை, பிள்ளைங்களோட வந்து சொல்லுவாரு, எனக்கு என் பொண்டாட்டி தான் போதும், அவங்களுக்கு புருஷன் தான் போதும். குழந்தைகிட்ட அக்கறை இல்லை, குழந்தைங்க ரோட்டு தீங்குது, கெட்டு போற காரணம் வேற. பொண்டாட்டி நேசிக்கிற நீ உன் பிள்ளையை நேசிக்கிறியா? உன் பிள்ளையை எதிர்கால திட்டம் இருக்கிறியா? தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறியா? புருஷனை நேசிக்கிற நீ உன் பிள்ளையை ஆண்டவர் மேல வளர்த்திருக்கிறியா? அது செய்ய வேண்டிய கடமை செஞ்சிருக்கிறியா? இல்ல, அப்படி சமயம் நல்ல